அகஸ்தீசாய நம. அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் என்பவர் யார்? அவர் 14 சித்தர்களுள் ஒருவர். 14 சித்தர்களுக்கெல்லாம் தலைவர். அஷ்டமா சித்தி பெற்றவர். சிவபெருமானுக்காக தெற்கு நோக்கி வந்து இப்பூமியை சமப்படுத்தியவர் அப்படின்லாம் நாம பேசிக்கிறோம். ஆனா அகஸ்தியர் உங்களுள் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத பத்தி நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை வச்சு உங்கள்கிட்ட சொல்ல போறேன். என் சம்பவங்களை அப்படி நேரடியாக சொல்ல போறது கிடையாது. அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ ஆன்மீகத்துறையில இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரே வழிமுறையை பின்பற்றவங்களா இருக்க மாட்டாங்க. ஒரு இந்து மதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு 6 பிரிவு பிரிச்சு வச்சிருக்கிறாரு நம்ம சங்கரர். ஆனா 6 பிரிவுல சைவத்தை எடுத்துக்கிட்டு சைவத்துக்குள்ள ஒரு 10 பிரிவு இருக்கும். சைவத்திலேயே திருஞான சம்பந்தரை பின்பற்றுறவங்க ஒரு குரூப், மணிவாசகரை பின்பற்றுறவங்க இன்னொரு குரூப், சுந்தரமூர்த்தி நாயனாரை பின்பற்றுறவங்க இன்னொரு குரூப், திருநாவுக்கரசர் பின்பற்றுறவங்க வேற ஒரு குரூப். ஒரே சைவம், அந்த சைவத்துக்குள்ள பல பிரிவுகள். வைணவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வடகலை தென்கலை அப்படின்னு நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அதையும் தாண்டி பல பிரிவுகள் இருக்கக்கூடும். விநாயகரை முழுமுதற் கடவுளாக கொண்ட அந்த மதம் அதிகமா பரவலா இல்லை, ஆனாலும் இருக்கு. அதே மாதிரி சாக்தத்துல நிறைய பிரிவுகள் இருக்கிறதா படிச்சிருக்கிறோம். ஆனா இப்ப அதிகமா இல்லை. சைவத்திலேயே கபாலிகம் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்ததாகவும் அதை பல்லவ மன்னர்கள் அதை கொஞ்சம் ஒடுக்கிட்டதாகவும் நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். இப்ப இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆன்மீக வழிமுறையில போறவங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரியான பாதையில போறது இல்லை அப்படிங்கிறது தான். இப்ப அகஸ்தியரை நாம எப்படி உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். அகஸ்தியர் குரு, அவர் என் தாய், அவர் என் தந்தை, அவர் என்னுடைய தெய்வம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நீங்க அவரை தாயா பாத்தீங்கன்னா, தாய் எப்படி ஒரு மகனை கனிவோடு பார்த்துக் கொள்வாளோ அதே போல அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சார்ந்தவர்களையும் கனிவோடு பார்த்துக் கொள்வார். நீங்கள் அவரை தந்தைன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, தந்தை எப்படி அக்கறையோடு உங்களை கவனித்துக் கொள்வாரோ, உங்களுக்கு வழிகாட்டுவாரோ, உங்களுக்கு தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்துவாரோ, அதே போல உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவர் தந்தையாக நின்று வழி நடத்துவார். நீங்க அவரை குருன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, அவர் குரு மாதிரி உங்களை குருவினுடைய தன்மையிலிருந்து உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உதவி செய்வார். நீங்க அவரை தெய்வமா நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவர் தெய்வமா இருந்து அருள் புரிவார். அதையும் தாண்டியும் அவர் வாழ்கின்றார். அவர் உங்களுக்கு உதவி செய்கின்றார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை நீங்க நம்புறதுக்கான சூழல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஜென்மத்துல அவருடைய சீடரா இருந்திருக்கிறீங்க, அவரை வணங்கி இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு என்ன காரணத்தாலோ அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியாம உங்களுக்கு போயிடுச்சு. ஆனா நீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள அகஸ்தியருங்கிறவரு அப்படியே இருக உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம். அதுக்கு பிறகு நீங்க அந்த ஜென்மம் முடிஞ்சிருச்சு, வேற ஒரு ஜென்மம் எடுக்கிறீங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆன்மீக தேடலோ அல்லது எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது உங்களை காபந்து பண்ணுவார். ஏதோ ஒரு ஜென்மத்துல நீங்க அவரை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கூட ஒரு முக்கியமான காலகட்டத்துல முக்கியமான ஒரு நெருக்கடியான சூழல்ல உங்களுக்கு ஒரு உதவி செய்வார். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க அவரை ஃபாலோ பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க தர்மத்தின்படி நடக்கிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம். அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டிருக்கீங்களா, அது முக்கியம். இந்த நம்பிக்கை ஏன் முக்கியமா அங்க வேலை செய்யுது அப்படின்னா, அதுதான் பிரபஞ்சத்தினுடைய சக்தியை ஈர்ப்பதற்கான ஒரு கருவி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நீங்க அவரை தெய்வமா பாக்குறீங்க, அவர் எப்படி உங்களுக்கு உதவி செய்வாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். இப்ப நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடலாம், உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கும்பிடலாம், உங்களுடைய குல தெய்வத்தை கும்பிடலாம்,
அல்லது உங்க ஊரு பக்கத்தால இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க போய் வாடிக்கையா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற ஒரு நபரா இருக்கலாம். அல்லது வேறு மதத்தை தழுவி கிறிஸ்துவ மதத்தையோ, இஸ்லாம் மதத்தையோ, சீக்கிய மதத்தையோ, சமண மதத்தையோ, புத்த மதத்தையோ தழுவி நீங்க அந்த வழியில போயிட்டு இருக்கலாம். எந்தையோ ஒரு ஜென்மத்துல அகத்தியரை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க. ஆனா இந்த ஜென்மத்துல நீங்க வந்து வேற ஒரு மதத்தை தழுவி அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சிக்கலான ஒரு சூழல் வருது. உங்களுக்கு அகஸ்தியர் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். கடவுளா அவள் உங்களை காப்பாற்றுவார். சரி, இவர் வந்து தாய், தந்தை, குரு, கடவுள் அது மட்டும் தானா அப்படின்னா இல்ல. அவர் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மம். இதுதான் நான் பெரிதா உங்ககிட்ட சொல்ல வர செய்தி. அவரை நீங்க ஒரு சித்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சித்தர், அது எந்த மாற்றமும் இல்லை. சித்தத்தை உணர்ந்தவர், சித்தத்தை ஆள்பவர், சித்தத்தை கடந்தவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அஷ்டமா சித்தி கைவரப்பெற்றவரா? ஆமா, அஷ்டமா சித்தி கைவரப்பெற்றவர். அஷ்டமா சித்திகளை மற்றவர்களுக்கு உபதேசித்தவர். அவரால் பலவர் அஷ்டமா சித்தி நிலைக்கு உயர்ந்தவர்கள். சரி, இவர் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர். சிவபெருமான் வந்து பூமியை சமப்படுத்துறதுக்காக தெற்கு நோக்கி அனுப்பினாரு. அவருடைய கட்டளை ஏற்று தெற்கு நோக்கி வந்தாரு. வருகின்ற இடங்களில் எல்லாம் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினார். அவர் நினைத்த போதெல்லாம் சிவபெருமானுடைய திருமண காட்சி அவருக்கு கிடைத்தது. தெற்கு நோக்கி வந்தார், உலகை சமப்படுத்தினார். அப்படின்னா சிவபெருமானே இவர் ஒரே ஒத்த மட்டும் போ, மற்றபடி இந்த உலகமே சமநிலைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்னா அவர் எவ்வளவு பெரிய ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைந்திருப்பார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக மற்றவர்கள் ஆன்மீகத்தில் குறைந்த நிலையில் இருக்கிறாங்கிற அர்த்தம் அல்ல. சிவபெருமான் அகத்தியரினுடைய பெருமையை உலகிற்கு சொல்லும் பொருட்டு அல்லது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டும் பொருட்டு நடத்திய திருவிளையாடல் தான் இந்த உலக சமநிலைக்காக அகத்தியர் தென்னோக்கி வந்தது. சரி, இத புராண ரீதியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இத வரலாற்று ரீதியா அப்படி பார்க்கலாம்னா, இப்ப வரலாறு புராணம் அப்படின்னா இருவேறு கருத்துக்கள் இருக்குது. வரலாறு உண்மையிலேயே நடந்ததாகவும், புராணங்கிறது புருடாவோட கதை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லை. நமக்கு கண்ணு கெட்டிய தூரத்துல வரலாற்று ரீதியான ஆதாரங்கள், அடிப்படையான சில விஷயங்கள் நமக்கு தெரியுது, நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டியதா இருக்குது அப்படின்னா அதை வரலாறுன்னு ஏத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நமக்கு தெரியாது. அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்காது. அப்ப அந்த விஷயங்களை வழியா கொண்டுட்டு வந்து சேர்த்ததுதான் புராணங்கள். அந்த புராண ரீதியா நாம பார்க்கும்போது அகத்தியர் தெற்கு நோக்கி வரார், உலகம் சமநிலைப்படுது. இதே அதை வரலாற்று ரீதியா பார்த்தோம் அப்படின்னா சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் அகஸ்தியர். அப்படி இருக்கும் போது சிவபெருமான் இந்த சப்த ரிஷிகள் மூலம் உலகத்தை உய்விக்கிறதுக்காக முயற்சி மேற்கொள்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையை கொடுத்து நீங்க போய் மக்களுக்கு உபதேசித்து மக்களை நல்வழிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அகத்திய பெருமான் தெற்கு நோக்கி வரார். தெற்கு நோக்கி வந்து இங்கு அவருடைய பணிகளை ஆற்றுகிறார். எப்படி பணிகளை ஆற்றுகிறார் அப்படின்னா, நீங்க எந்த ஒரு வழிமுறையை பின்பற்றி கடவுளை அலையலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு அறிவுபூர்வமான தேடல், இன்னொன்னு உணர்வுபூர்வமான பக்தி. அறிவுபூர்வமான தேடல் தியானத்தை கடந்து சமாதி நிலையில முற்று பெறும். பக்தியில இது இப்ப சொல்லியிருக்கிற எல்லா வழிமுறைகளையும் ஒரே நொடியில கடக்கலாம் அல்லது படிப்படியாகவும் கடக்கலாம். அப்ப 2 பிரிவு இருக்குது. அத 2ஐயும் ஒன்னாக்கி வாழ்வியல உருவாக்குறார். நீங்க எப்படி காலையில எந்திரிக்கணும், எப்படி குளிக்கணும், எப்ப குளிக்கணும், எப்படி நம்மளோட அன்றாட கடமைகளை செய்யணும், ஒவ்வொரு வேலைக்கு தகுந்தபடியும் அவங்க எப்படி இயல்பா கடவுளை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளலாம். நீங்க சமையல் கலைஞரா இருந்தா எப்படி நீங்க அடுத்த நிலைக்கு போலாம், நீங்க தையல் கலைஞரா இருந்தா எப்படி அடுத்த நிலைக்கு போலாம், நீங்க உழவு தொழில் செய்யறவரா இருந்தா எப்படி அடுத்த நிலைக்கு போலாம், நீங்க போர் வீரரா இருந்தா எப்படி அடுத்த நிலைக்கு போலாம், நீங்க வேதம் ஓதுபவராக இருந்தா எப்படி அடுத்த நிலைக்கு போலாம். இப்படி உங்களுடைய தொழிலை நீங்கள் மாற்றாமல், உங்களுடைய இருப்பிடத்தை மாற்றாமல், நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கே இருந்து கொண்டு, எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இருந்து கொண்டு, உங்களுடைய மன ரீதியாக, உணர்வு ரீதியாக நீங்க அடுத்த மேம்பட்ட நிலைக்கு எப்படி செல்ல முடியும் என்பதை வாழ்வியலாக வரையறுத்து கொடுத்தவர் தான் அகத்தியர். சரி,
வரையறுத்து கொடுத்துட்டாரு. நம்மளுடைய பாரத பண்பாட்டுல அந்நியர்களுடைய படையெடுப்பின் காரணமாக இந்த பண்பாடெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சிதைஞ்சு போயிருச்சு, கலாச்சாரம் சீரழிஞ்சிருச்சு. இப்ப எப்படி அவர் நமக்கெல்லாம் உதவி செய்யறார் அப்படின்னா, நேரடியா இப்போது நமக்கு அவர் உதவி செய்யறது இல்லை. மறைமுகமா அந்த கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார், நாளைக்கும் இருப்பார். இது 3 காலங்கள்ல சொல்றோம். இருந்தார், இருந்து கொண்டிருக்கிறார், இனியும் அதை செய்வார். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதர் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்கிறார். அவர் அஷ்டாங்க யோகம் சொன்ன பதஞ்சலி முனிவர் பயிற்றுவித்த அந்த யோகத்தின்படி சமாதி நிலையை அடைந்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய உடல் மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும், அல்லது நெருப்பில் எரித்து கலந்துவிடும். அந்த பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மையை பெற்றுவிடும். உயிர் எப்பொழுதும் இந்த பூவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும், உயிர்ப்பாக இருக்கும். அது யார் யாரெல்லாம் எந்தெந்த சூழலில் கடினப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும். ஒரு மானிட தேகம் உயர்ந்த சமாதி நிலையை அடையும் வரைதான் அவருக்கு அல்லது அதற்கு இந்த மானுட தேகம் தேவைப்படும். இந்த உச்சபட்ச உயர்வு நிலையை எட்டிய பிறகு மானுட தேகம் தேவை இருக்காது. மானுட தேகம் இன்றி அதனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பொழுது ஒரு உயிர் சமாதி நிலையை அடைந்த பிறகு கடவுளோடு இரண்டர கலந்து ஐக்கியம் பெற்று இந்த உலகில் மிகப்பெரிய நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கும். அப்பொழுது ஒரு மனிதர் சமாதி நிலையை அடையும் வரை அவருக்கு உருவமும் நாமமும் இருக்கும். அதற்கு பிறகு உருவமற்று நாமமற்று அங்கிங்கு எனாதபடி அன்று இன்று என்று சொல்லாதபடி எங்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பார். அந்த வகையில் அகத்தியர் இப்பொழுதும் நம்மிடையே வீற்றிருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவரவர்களுக்கெல்லாம் அவரவருடைய நிலையில் இருந்து கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஓம் அகத்தீசாய நம என்று சொல்லுங்கள். கண்டிப்பாக அவருடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.